அனைவருக்கும் வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாப்புல. என்ன காரணம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பொங்கல் பண்டிகை கொண்டாட வர்றதாக நான் நினைக்கிறேன். ஜனவரி 5ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் நம்ம என்டிஏ கூட்டணி மக்களோட சேர்ந்து ஒரு பொங்கல் கொண்டாட போகிறாங்க. மக்களோட சேர்ந்து அதுக்காக தான் வர்றாங்க. அதோட நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய பரப்புரையும் முடியுது. அந்த விழா நிகழ்ச்சியையும் முடிச்சு வைக்கிறக்கா வர்றதாக ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம அமித்ஷாஜி வந்தால் இதோட சும்மா போவாரா? கண்டிப்பாக போக மாட்டார். ஏன்னா இப்போ தான் நம்ம பீகார் தேர்தலில் நம்ம வெற்றி அடைஞ்சோம். அதுக்கப்புறம் கேரளாவிலையும் ஒரு சில இடங்கள் நம்ம முன்னாடி பிடிச்சிருந்ததோட இப்போ கொஞ்சம் அதிகமான இடங்கள் நம்ம பிடிச்சிருந்தோம். அப்போனா அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா கண்டிப்பாக கூட்டணியை பற்றி பேசாமல் போக மாட்டார். ஏன்னா அவர் அமித்ஷாஜி வந்தால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இல்லாமல் போக மாட்டார். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட்டணியை பற்றி பேசுவாங்க. யாருக்கு எத்தனை தொகுதி, எத்தனை சீட்டு, பிஜேபிக்கு எத்தனை சீட்டு, ஏடிஎம்கேக்கு எவ்வளோ சீட்டு, நம்ம கூட வர்றவங்களுக்கு கட்சிகளுக்கு யார் யாருக்கு எத்தனை சீட்டு, எல்லா பிரச்சனைகளும் நடக்கும். ஏன்னா இன்னைய வரைக்கும் கூட்டணி பெரிய கூட்டணியாலாம் இன்னும் நிறையா பேர் சேரலை, நிறையா கட்சிகள் சேரலை. ஏன்னா இப்போதைக்கு ஏடிஎம்கேயும் பிஜேபியும் மட்டும்தான் கூட்டணியில் இருக்காங்க. பாமக இன்னும் கூட்டணியில் சேரலை. யாரோட சேர்றான்னு தெரில, ஒரு விஷயம் இன்னும் அறிவிக்கலை. தேமுதிக யாரோட சேர்றான்னு இன்னும் அறிவிக்கலை. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இன்னும் யார் கூட கூட்டணி சேர்றோம்னு இன்னும் அறிவிக்கலை. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவங்களும் இன்னும் யாரோட கூட்டணியில் சேரப்போகிறோம்ன்றது இன்னும் அறிவிக்கலை. இது எல்லாம் அப்படியே ஒரு மர்மமாகவே இருக்குது. யாரோட போகிறா அப்படின்னு 2026 தேர்தல் நினச்சாவே பக்குன்னு இருக்குது. யார் யாரோட கூட்டணிக்கு போவா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க தான் அமித்ஷாஜி கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய விஷயத்துக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் அண்ணா ஒரு சில பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தாப்புல, நான் யாரோட சேரணும் அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆனால் யார் கூடன்றது இன்னும் தெரியலை. எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணிக்குள்ளே உள்ளே வருவாரா தெரியலை, ஒரு புதிராக இருக்குது. ஓபிஎஸ் ஐயாவும் இன்னும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அவரும் உள்ளே வந்தார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 2024 நம்ம என்டிஏ கூட்டணியில் தான் கூட்டணியாக இருந்தாப்புல. ஆனால் வெற்றி வாகை இழந்துட்டார். பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த முறை கண்டிப்பாக எந்த தொகுதியில் வேணாலும் வெற்றி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். அப்புறம் பாமக, தேமுதிக இன்னும் என்னன்னு தெரில. இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணியில் ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா இன்னும் கூட்டணி நல்லா வலுவாக இருக்கும். வெற்றி நமக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்னன்றது இன்னும் ஒன்றுமே தெரில. பார்ப்போம். கண்டிப்பாக அமித்ஷாஜி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். என்னென்ன பேச போகிறான்றதை பார்ப்போம். எப்படியும் தகவல் சொல்லுவாங்க, பார்ப்போம். ஒரு நல்ல முடிவாக எடுப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. பிப்ரவரியோட எல்லாம் கடைசியாக முடியுது. இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது. பிப்ரவரியில் தொகுதி பங்கீடு, யாருக்கு எத்தனை சீட்டு, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளேயே முடிக்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லா விஷயமே முடிக்கணும். ஏன்னா அங்கிட்டு ஒரு 3 மாதம்தான் இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே தான் இருக்குது. மேலே எப்படியும் தேர்தல் வந்துடும். அந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு இன்னும் தெரில. பார்ப்போம் கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இப்போவே இந்த சில விஷயங்கள்லாம் முடித்தாதான் அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த வேட்பாளர்களை இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் போய் எடுத்து சொல்லலாம். இந்தந்த தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம், ரெண்டாக மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், இந்தந்த விஷயங்கள் நம்மளுடைய நலத்திட்டங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளுடைய மாவட்டத்தையும் சரி எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான ஒரு வளர்ச்சிகளை உருவாக்குறதுக்கு மேம்படுத்தணும். ஏன்னா எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க, அது மாதிரி நம்மளும் சொல்லணும். நம்மளுடைய பிஜேபிக்கு எத்தனை சீட்டுன்றது அதுவும் இன்னும் தெரில. யார் யார் எந்த தொகுதியில் நிற்க போகிறான்றது தெரில. அதுலேயே நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறான்றது எனக்கு தெரில. அவரும் கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாப்புல. அதுக்கு முன்னாடி அரவக்குறிச்சியில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாப்புல. 3வது முறை கண்டிப்பாக நிற்பாப்புலன்னு நினைக்கிறேன். நின்னா எந்த தொகுதியாக இருக்கும்,
கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா என்னன்றதில் கண்டிப்பாக மக்கள் எல்லாரும், ஏன்னா ஓட்டு போடுவாங்க. மக்கள் மனசில் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஏன்னா அவருடைய எழுச்சிக்கும் சரி, அவருடைய ஆற்றலுக்கும் சரி, அவருடைய பேச்சுக்கும் சரி, எல்லாத்துக்குமே மக்கள் உறுதுணையாக நிற்பாங்க. எல்லோரும் உறுதியாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவருடைய தான் தமிழ்நாட்டுடைய ஜனநாயக காவலன்னு வேறு தீர்ப்பு வேறு கொடுத்துருக்காங்க அண்ணன் அண்ணாமலைக்கு. கண்டிப்பாக அவருக்கும் சீட்டு எந்த தொகுதி என்னன்னு தெரில. அவங்கவுங்க அந்தந்த தொகுதியில் வேலையை பார்க்க போகணும், நேரமும் இல்லை. இப்போ இதெல்லாம் அமித்ஷாஜி முடிப்பாரா அப்படின்றது தான் ஒரு விஷயமாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதின்னு. பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, ஏடிஎம்கே எத்தனை சீட்டில் இருக்காங்க, இல்லை நம்ம கூட சேர்கிற கட்சிகளுக்கெல்லாம், எல்லா கட்சிகளுக்கும் அவங்கவுங்களுக்கெல்லாம் எத்தனை தொகுதி பங்கீடு ஒதுக்கி கொடுக்குறாங்கன்னு தெரில. அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு எத்தனை சீட்டுன்றது தெரில, ஒரு மர்மமாக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தா தான் எல்லோரும் போய் அவங்கவுங்க அந்தந்த தொகுதியில் போய் நல்லபடியாக பரப்புரை செய்ய முடியும். 2026 தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு நானும் உங்களை போல் காத்திருக்கேன். அமித்ஷாஜி என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.